அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கான பதிவுல யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்குறப்போ, வைணவ ஆச்சாரியர்களுடைய வரிசையில அடுத்து இடம்பெற்ற ஒரு 3 நபர்கள பற்றிய பதிவா தான் நம்ம இந்த ஒரு காணொளியிலே 3 நபர்களுடைய தகவலையும் நம்ம பார்க்க போறோம். ஏன் 3 நபருடைய தகவலையும் ஒரு காணொளியா நான் மேக் பண்றேன் அப்படின்னா, இவங்கள பற்றிய குறிப்புகள் பெருவாரியா கிடைக்கல. அதனால குறைவான தகவல் இருக்கிறதுனால, ஒரே காணொளியா நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதுல முதல்ல இடம்பெறக்கூடிய நபர் மணக்கால் நம்பி, யமுனை துறைவர், பெரிய நம்பிகள். இந்த மூவர் குறித்த பதிவ தான் நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம். காணொளிய பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யுஜிசி நெட்தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மணக்கால் நம்பி, இவர் வந்து பிறந்த ஊர் மணக்கால். ஏன்னா வந்து அந்த ஊரினுடைய பெயரே வந்து இவருக்கு வந்து இவருடைய அந்த பெயருக்கு முன்னாடி வந்து ஊரினுடைய பெயர வந்து சேர்த்திருக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. நம்மகிட்ட ஒரு நீண்ட மரபு இருக்கு. பெரும்பாலும் பிறந்த ஊரினுடைய அடிப்படையில நெறைய பேருடைய பெயர் வந்து தாங்கியிருக்கு. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, தொழுவூர் வேலாயுத முதலியார், இப்படி நெறைய பேருடைய நெறைய தமிழ் அறிஞர்களுடைய பெயர்கள் ஊரினுடைய பெயரை வந்து முதல்ல தாங்கி, பின்னாடி தந்தையினுடைய பெயர், அதனுடைய தலைப்பெழுத்தினுடைய விரிவாக்கமா நம்ம தமிழ் மரபுல ஒரு நீண்ட நெடிய அந்த அறிஞர்களுடைய பெயர வந்து சூட்டக்கூடிய வழக்கம் உண்டு. அந்த அடிப்படையில இவர் வந்து பிறந்த ஊரான மணக்கால் அப்படின்ற ஊர வந்து அந்த ஊரினுடைய பெயர வந்து முன்னோட்டா பயன்படுத்தியிருக்கிறாரு. இது வந்து திருச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதியா இருந்திருக்கு. இவருக்கு வந்து வேறு பெயர்ன்னு பார்க்கிறப்போ, ராம மிஸ்ரர் அப்படின்ற ஒரு சொல்லாலையும் மணக்கால் நம்பிய அழைச்சிருக்கிறாங்க. சீடர்கள் அப்படின்னு பார்க்கிறப்போ, அ யமுனை துறைவர் அதாவது 2வது நபரா நம்ம அவர பார்க்க போறோம். அவருக்கு இன்னொரு பெயர் வந்து ஆளவந்தார் அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்கு. திருவரங்க பெருமாள் அரையர். தெய்வத்துக்கு அரசு அதாவது தெய்வத்துக்கு அரசு நம்பி, பிள்ளை அரசு நம்பி, சொட்டை நம்பி, திருமாலிருஞ் சோலைதாசர், வங்கிபுரத்து ஆய்ச்சி. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மணக்கால் நம்பியினுடைய சீடர்கள். இப்ப நம்ம இவர பத்தி பார்க்குறப்போ, திருச்சி மாவட்டத்தில இருக்கக்கூடிய மணக்கால் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தாரு. இவருக்கு வேறு பெயரா வந்து ராம மிஸ்ரர் அப்படின்ற ஒரு பெயர் இருந்தது. சீடர்களா ஒரு 7 பேர பார்த்தோம். அதுதான் அவர பற்றிய ஒரு குறிப்பு. பெரிய குறிப்பு ஒன்றும் கிடையாது. தகவல் ஒன்றும் கிடையாது. 2வது நபரா வந்து யமுனை துறைவர். இவர் வந்து பிறந்த ஊர் வந்து வீர நாராயணபுரம். இ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேறு என்ன பெயர் இருக்கு அப்டின்னா, அ யாமுனாச்சாரியார், யாமுனேயர் அப்டின்ற 2 பெயர் வந்து யமுனை துறைவருக்கு இருக்கு. சீடர்கள் அப்டின்னு பார்க்குறப்போ, சீடர்களுடைய எண்ணிக்கை தான் இவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. சீடர்கள் நெறைய பேர் இருந்திருக்கிறாங்க. பெரிய நம்பி, பெரிய திருமலையாண்டான், திருமோகூரப்பன், மாரநேர் நம்பி, திருக்கச்சி நம்பி, அரச பத்தினி திருவரங்கத்தம்மன், திருவரங்க பெருமாளரையர், ஆளவந்தார் ஆழ்வான், அ வானமாமலையாண்டான், தெய்வவாரி ஆண்டான், ஈசனாண்டான், சியாறாண்டான், திருக்குரு திருக்குருகு கூரப்பன், திருமோகூர் நின்றான், தெய்வ பெருமாள், வகுளபரண சோமாசியார், திருமோகூர் தாசர், திருமாலிருஞ் சோலைதாசர், வடமதுரை பிறந்தான், ஆட்கொண்டி அம்மங்கி இதெல்லாம் 20 சீடர்கள் யமுனை துறைவருக்கு இருந்ததா தகவல் சொல்லப்படுது. பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ, மாபாடிய பட்டர் என்பாரை என்பார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவர போய் நாடி போயி இலக்கணமும், தருக்கமும் சார்பான நூல்கள அது தொடர்பான நூல்கள வந்து இவரு என்ன பண்ணியிருக்காரு, முறையா கத்துட்டு இருந்திருக்கிறாரு. யாருன்னா, யமுனை துறைவர். யாருகிட்ட அப்டின்னா, அ மாப்பாடிய பட்டர் அப்டின்ற ஒருத்தர போய் நாடி இலக்கணமும், தருக்கம் சார்ந்த நூல்களையும் இவர் வந்து முழுமையா கத்திருக்கிறாரு. அரசவை புலவரா ஆக்கி ஆழ்வானை வாதில் வந்து வென்றிருக்கிறாரு. அரசவை புலவரா இருந்தவர் யாருன்னா, ஆக்கி ஆழ்வான். அவர வந்து வாதத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு. 3வது நபர் தான் பெரிய நம்பிகள். இவர் வந்து பிறந்த ஊர் வந்து திருவரங்கம். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேறு பெயர்கள்னு பார்க்குறப்போ, பராங்குசதாசர், மகா பூர்ணர்,
பூர்வாசாரியார் இது எல்லாமே இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். சீடர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 6 பேர் இருக்காங்க. எம்பெருமானர், திருக்கச்சி நம்பி, மலைகுனிய நின்றார், சடகோபதாசர், அணியரங்கத்து அமுதனார் பிள்ளை, திருவாய்க்குல திருவாய்க்குளமுடையார் பட்டர். இந்த தகவலோட மணக்கால் நம்பி, யமுனை துறைவர், பெரிய நம்பிகள் குறித்த தகவலை நான் நிறைவு செய்றேன். மீண்டும் அடுத்த காணொளியில அடுத்த ஆழ்வாரோட, வைணவ ஆச்சாரியரோட சந்திப்போம். இந்த காணொளிய முழுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் அடுத்த காணொளியில அடுத்த வைணவ ஆச்சாரியருடைய அந்த வரிசை முறையில வேறொரு நபரோடு சந்திப்போம். நன்றி.